இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சி கண்டு வருகிறது. சென்செக்ஸ் 700 புள்ளிகள் சரிவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக பங்குச்சந்தை ஆலோசகர் திரு நாகப்பன் இணைகிறார். வணக்கம் சார். இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதற்கான காரணம் என்ன சார்? வணக்கம். நான் சென்ற மாதம் பேசும் பொழுதே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பங்குச்சந்தை தொடர்ந்து 4 ஆண்டுகளாக விலை அதிகரித்தே வர்றதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து காத்திருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த யூஎஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறது அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். பட் அதற்கு முன்பு கூட எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் லாபத்தை பதிவு செய்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு ஸ்மால் பார்ட் அதில் ப்ராஃபிட்டை புக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வித்துட்டே இருந்தாங்க. 1 லட்சம் கோடி கிட்ட வித்து பணத்தை இந்தியாவிலிருந்து வெளியே எடுத்து போறாங்க. நீங்க டாலருடைய மதிப்பு கூட பார்த்துருப்பீங்கன்னா அதனால உயர்ந்திருக்கு. டாலருடைய மதிப்பு 84 ரூபாய் 40 பைசாவை தாண்டி இருக்கிறது. ஸோ இந்த வெளிநாட்டு முதலீட்டாளருடைய பங்கு விற்பனை ஒரு முக்கியமான காரணம். அண்ட் ப்ராஃபிட் புக்கிங்கிறது ஒரு காரணம். அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். இந்த 2 காரணம். இது தவிர பல வேறு சில காரணங்கள். அதாவது அசட் அலோகேஷன்ல பிட்காயின் மிகப்பெரிய அளவில் கிரிப்டோ பிரபலமடைய ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் அங்கே வந்ததற்கு பிறகு எலான் மஸ்கோடு சேர்ந்து அவர் சென்ற முறை அவர் ஆண்ட பொழுது இல்லாத அளவுக்கு இப்போ பிட்காயினையும் கிரிப்டோ கரன்சியை நாட் பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை அவர் சப்போர்ட் பண்றாரு. அதனால ஒரு அலோகேஷன்ல இங்கிருந்து அங்கு நகர துவங்கி இருப்பதனால தான் தங்கத்தினுடைய விலை கூட இறங்க ஆரம்பிச்சிருக்கதை பார்க்கலாம். தங்கம் வெள்ளியினுடைய விலை. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.